பொது வாழ்வுலையும் சரி, அரசியல்லையும் சரி, அவங்களுக்கு தோழியாக இருந்த சசிகலா இந்த பொறுப்புக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? தொண்டர்கள் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டா நானும் ஏற்றுக்கிடுவேன். ஒரு என்ன சொல்ல அல்ல கையாக தான் இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. ஐயோ, சசிகலா வந்து நாங்கள் போட மாட்டோம் சார், அவளை நாங்கள் அடிச்சு கொண்டுடுவோம் சார். அந்த மாதிரி பொம்பளை இருக்கக்கூடாது சார், அவள் தான் ஃப்ராடு சார். அவளை மாதிரி ஒரு ஃப்ராடு நாங்கள் பார்க்கவே இல்லை. நரித்தந்திரத்தில் இடம் கொடுக்க கூடாது என்று பொதுமக்களுடைய பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெண் சிங்கமாக இருந்தாங்க. அந்த பெண் சிங்கம் இருந்த இடத்துல ஒரு அசிங்கத்தெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க. இந்த 72 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்த கதையை வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. என் தாய் எப்படி மறைஞ்சாங்கன்றதே எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதை பற்றி அந்த சசிகலா அம்மாவுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகவல் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றத நாங்கள் மனப்பூர்வமாக நினைக்கிறோம். இல்லைன்னா அவங்களுக்கோசரம் தீக்குளிக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். சசிகலா இந்த உண்மையை எங்களுக்கு சொல்லி ஆகணும். யாரை தேர்ந்தெடுத்தாலும் அம்மாவே பிறந்து மறுபடியும் வந்துட்டாங்க நம்ம முன்னாடி நினச்சி. ஆனால் பிரிவினைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார், கடைசி வரைக்கும் அந்த அம்மாவே கூடவே இருக்கணும்னு புரட்சி தலைவி அம்மாவே விரும்பினாங்க. அதனால் அவங்களவே திரும்ப வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டால் நாங்கள் சந்தோஷமாக அம்மாவுக்காக நாங்கள் அம்மாவோட கடைசி வரைக்கும் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குத்தான் கிடச்சிருக்கு, அந்த அம்மாவுக்கு தான் கிடச்சிச்சு. அதனால் அந்த அம்மாவை வந்தால் நாங்கள் ஏற்றுட்டு பார்த்துக்கிட்டு தான் போகிறோம். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த அம்மா தானே கூட இருந்தாங்க. இறைவனுடைய அமைப்பு அப்படித்தான் இருந்திருக்கு. அவங்க இப்போ நம்ம ஒரு வீட்டில் வேலை செய்கிறோம், அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க ஓனர் ஆக்க முடியுமா சார்? சாதாரணமாக அந்த தோட்டத்தில் வந்து பேப்பர் போட்டு கேசட்டு கொடுத்தவங்களாம் இன்றைக்கி வந்து இந்த தமிழகத்தை ஆளணும்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சசிகலா ஏதாவது சிறைக்கு போயிருக்காங்களா? கட்சிக்காக சிறைக்கு போயிருக்காங்களா? கட்சியில் சாதாரண அவங்க ஒரு மெம்பர் தான். அம்மாவுக்கு தோழிங்கிறதுக்காக நம்ம எனக்கு கூட பல பேர் ஃப்ரெண்ட் இருக்கிறேன். அதுக்காக எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டெல்லாம் எவ்வளோ வரணும்னு போட முடியாது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது. அரசியல் அனுபவம் வந்து சசிகலாவுக்கு கிடையாது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பேரவை ஓப்பன் பண்ணும்போது அவங்கள அவாய்ட் பண்ணாங்க. அவர் வந்து உண்மையான உயிர் தோழி, அரசியலுக்கு அதுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. என்னுடைய விருப்பம் அப்போ கூட அம்மாவுக்கு அவங்க நண்பர் தான், தோழி தானே தவிர வேறு எதுலையும் கட்சி செயல்பாட்டில் அவங்களுக்கு ஒன்றே அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. எங்கள் அம்மா யாரை நியமிச்சிட்டு போயிருக்காங்கன்றது இன்னும் குறுகிய காலத்தில் தெரியும். எங்கள் அம்மா யாரை சொல்லிட்டு போகிறாங்களோ கனவுல வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க கட்டாயம் இவங்க தான் ஏற்றுக்கணும்னு. அவங்கள தாங்க நாங்கள் ஏற்றுக்குவோம். சசிகலாவை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கணும், யார் கூட்டில் சொல்கிறாங்களோ சரி நாங்கள் ஏற்றுக்குறோம். இவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க காரணமாக தோழின்ற முறையில் தான் இருந்தாங்க. அரசியல் அனுபவம் அவங்களுக்கு 1000 தெரியும். இருந்தாலும் யார் ஏற்றுக்கிறது? அரசியல் அனுபவம் அவங்க இருந்தாலும் மக்கள் மத்தியில் அம்மா மாதிரி யாரும் ஏற்றுக்க முடியாது. அம்மாவுடைய தோழியோடு சரி, அம்மா வந்து அரசியலில் அந்த அம்மாவை புகுத்தலை. ஒரு இணக்கமான உறவு கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிறத தவிர அரசியலில் அந்த அம்மா வந்து எந்த இதில் பொறுப்பிலும் விடலை. அதனால் அது வேறு இது வேறு. ஜெயலலிதா அம்மாவுக்கு நாங்கள் எப்படிலாம் அம்மா அம்மா அம்மானு கூடவே போனோமோ அதே மாதிரி அந்த இது சின்னம்மாவுக்கு நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக நம்ம பண்ணினோம், இப்போ நம்ம சின்னம்மாவுக்கு பண்ணுவோம். நம்ம சின்னம்மா வந்து நம்மளை மக்களை காப்பாற்றிட்டோம். அம்மாவுக்கு நம்ம எப்படிலாம் எங்கெல்லாம் போய் நம்ம எப்படிலாம் இப்போ எலெக்ஷன் வந்ததுன்னா எப்படிலாம் நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்குறதுலேருந்து ஆளை வந்து ஓட்டு போட கூட்டிகிட்டு வந்து வைக்கிறதுலேருந்து நம்ம கடைசி மட்டும் அந்த சீல் வைக்கிறதுக்கு முதல்கூட பூத்தில் நான் இருந்திருக்கேன். அம்மாவுக்கு சீல் வச்சு பெட்டி அனுப்ப மட்டும் பூத்தில் நான் இருந்திருக்கேன். அதே மாதிரி சசிகலா மேடமும் வந்தாங்கன்னா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம சின்னம்மா. சசிகலா பற்றி பெருமை பேசுகிறேன், அவனை பெரியவள சார். அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா அவள். நான் சும்மா கட்டி அவள் போய் சொல்லி ஸ்லோ பாய்சன் கொடுத்து அம்மா சாவடிச்சது அந்த முன்னே தான் சார். இத்தனை நாள் வெளில முன்ன விட முன்ன செத்துருவோன்னு முன்னே வந்திருக்காள் சார். அவளை சுட்டு பொசுக்கணும் சார். சத்தியமாக என்கிட்ட 20 கொடுத்து அவளை சுட்டு பொசுக்கணும் சார். இல்லை அம்மாவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அம்மா இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். இல்லை சார், ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அவன் வேணால் காசை வாங்கிட்டு ஏற்றுக்கலாம், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அவரிடம் சரியான திறமை இல்லை என்பது பொதுமக்களுடைய கருத்து. அம்மாவும் அந்த அம்மாவை பக்கத்தில் வச்சுருந்தாங்க சின்னம்மாவை. அப்புறம் சின்னம்மா எங்களுக்கு வழிகாட்டினா நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தான் போகிறோம். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க. யாரையும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. என் வாயெல்லாம் சசிகலாவுக்கு குழுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 60 நாளாக அந்த அம்மா உள்ள ஒரே ஒரு சசிகலா கூட நான் சொந்தக்காரங்க நீ யாருமே இல்லை. அந்த மக்கள்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல யார் வந்தாலும் அம்மா உள்ளே இருக்கிறாங்க மூடி வச்சுட்டாங்க. இப்போ நெட்டில் போட்டு காமிக்கிறாங்க. இதை உண்டு எப்படி அனுபவிச்சாங்க அந்த தமிழ்நாடு அரசு? அப்போ ஒரே ஒரு வார்த்தை அதை காட்டியிருந்தாங்கன்னா இதே சசிகலா அவங்க நம்புவோம். ஏற்றுக்க முடியாது சாமி, ஏற்றுக்க முடியாது. தொண்டராக ஏற்றுக்க முடியாது. அதை தொண்டராக ஏற்றுக்க முடியாது. அம்மா மாரி யாருமே வரமாட்டாங்க சார். அவங்க வந்து 60-70 நாளாக அம்மாவை வச்சுருந்துருக்காங்க. எங்கள்கிட்ட காட்டலை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யார் அதிமுக மக்கள் எங்களுக்கு மேல்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய தலைவர். அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குறோம். அதாவது பொதுக்குழு கூட்டத்தில் யார் முழு மனதோடு
அவங்கள உட்கார வைக்கணும். நாங்கள் தொண்டராகிய நாங்கள் முழு மனதோடு ஒத்துழைப்பு தருவோம். ஆனால் பட் ஷீ இஸ் நாட் த கேப்பபிள் பர்சன், ஐ திங்க் ஸோ. அம்மா அவங்கள வச்சா ஊரில் ஒன்றுமே நடக்காது எதுவுமே. அது வரலையும் சந்தோஷம். அது அம்மாவை வைக்காதீங்க, வேற யாரையாவது வைங்க. கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஒரே ஒரு பர்சன்ட் கூட ஏற்றுக்க மாட்டோம். ஒரே பர்சன்ட் கூட ஏற்றுக்க மாட்டோங்க. ஒரே ஒரு பர்சன்ட் யார் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே பர்சன்ட் ஏற்றுக்க மாட்டேங்க. அது அவங்க கட்சிக்காரங்க பண்ணுற, அவங்க சொல்கிறது தான். அது நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவங்க சப்போஸ் டிசைட் பண்ணாங்கன்னா ஒத்து கொடுத்தா ஆகணும். அப்படி சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கூட துணையாக இருந்தாங்களே தவிர, அவங்கள பற்றி கூட தோழின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அவங்களுக்கு இந்த அரசியல் பற்றி நமக்கே தெரியல. அவங்களுக்கு கூட இருந்தால், அவங்க கூட இருந்தாலும் இருக்க கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்கள பற்றி மக்களுக்கு தெரியாது. தோழிங்கிறவங்க ஒரு பர்சனல் விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்களால தோழியாக இருக்க முடியும். இப்போ அம்மா நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா அது எம்ஜிஆர் அவங்களோட இருந்த விஷயங்கள், அவங்களோடைய நிறைய காலம் இருந்தாங்க. நடிப்பிலும் சரி, ஆட்சியிலையும் சரி பங்கு பெற்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அம்மாவோட காசில் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கு என்னங்க அரசியல் அனுபவம் இருக்கும்? அது எனக்கு ஏற்றுக்கூடிய மனப்பான்மை எங்ககிட்ட இல்லை சார். யார் வந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். அம்மாவுக்கு அம்மாவுடைய வழிநடத்தலின்படியும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி முடிவு பண்ணுவாங்க. அம்மாவோட கட்சி, அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள், அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்கள். அதனால் கண்டிப்பாக யார் வந்தாலும் அவங்களும் கண்டிப்பாக அம்மாவுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்பட மாட்டாங்க. யார் வந்தாலும் உங்களுக்கு தலைவணங்கி நடப்போம். அவர் அப்பாற்பட்ட தோழி என்று தான் சொன்னாங்களே தவிர அரசியல்வாதின்னு சொல்லவில்லை. நம்ம அண்ணே ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். எம்ஜிஆருக்கு அடுத்து அதிமுகவை வழிநடத்தி அரசியலில் ஜெயிச்சு முதல்வராகவே நம்மளை விட்டு போயிருக்காங்க ஜெயலலிதா. இதுக்கடுத்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து யார் தலைமை அதிமுகவுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? திரு பன்னீர்செல்வம் ஐயா தான். சசிகலா மேடம் அம்மா மாதிரியே மக்களுக்கு பண்ணினா எங்களுக்கு பூர்ண சம்மதங்க. இன்னும் அண்ணாடிமுக யாரும் கிடையாது. யாரும் வர முடியாது சார். இனிமேல் வந்தாலும் எதுவும் உருப்படாது சார். எங்கள் அம்மா மாதிரி யார் வந்தாலும் ஈடு இணையாவாதுமா. இப்போதைக்கு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க, அவர் தான் பெட்டர் சாய்ஸ். பொதுச் செயலாளர் ஆகுறன்னா பன்னீர்செல்வம் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் இந்த 134 சிங்கத்தை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அம்மா மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இது யாருமே பெற முடியாது என்பதுதான் எங்களுடைய ஆய்வு. இதற்கு பிறகு பொறுப்பு ஏற்றுறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் அம்மாவோட இடத்த நிரப்புறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. சசிகலா குடும்பத்தை தவிர வேறு எந்த குடும்பம் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதிமுகவும் பிஜேபியும் இணைஞ்சா கொஞ்சம் மேலே கொண்டு போக முடியும். ஏன்னா பிகாஸ் பன்னீர்செல்வம்ங்கிறது அவர் ஒரு இன்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் கேப்பபிளான பர்சன் இல்லைங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். அம்மா காட்டின வழி இப்போதைக்கு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் சார் தான். உண்மை. அம்மா மாதிரி செயல்படுறதுக்கு எந்த நம்பர் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பொன்னையன் வந்தால் கரெக்டாக இருக்கும். பொன்னையன் ஏன்னா அவர் நிறைய கட்சி வளர்த்துருக்காரு, பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருக்கு கூட இருந்திருக்காரு. எங்கள் அம்மா மாதிரி வரணும் எங்களுக்கு. எங்கள் அம்மா மாதிரியே எங்களை பார்த்துக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியமே. ஓபிஎஸ் அண்ணன் வந்தால் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம். யார் வந்தாலும் சரி, நல்லது செய்யணும். மக்கள்கள்லாம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். கட்சியினுடைய மூத்த தலைவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒப்பீனியனோட வந்தால் அம்மாவனுடைய அரசியல் முன்னேறும். யாரை எங்களுக்கு எடுத்து கொடுத்து எங்கள் அம்மா புகழை வழி நடத்துவதற்காக கொடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். இது யாரை நம்பி நாங்கள் ஓட்டு போட முடியும்? யார் நல்ல ஆட்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் ரெட்டலை சின்னத்துக்கு போடும். கட்சி உறுப்பினர் தான் நல்ல முறையில் வரணும், நல்லா இருக்கணும். இந்த கோஷ்டி கீழ்ச்சியில் இருக்கக்கூடாது. நல்ல முறையிலேருந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாமல், பிளவு இல்லாமல் கரெக்டாக இது ஆகணும். அம்மாவோட யார் நல்ல விசுவாசியோ, நாட்டு மக்களுக்கு அம்மாவோட வழியில் யார் நல்லது செய்வாங்களோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும். அது யாரும் நம்மளால் சொல்ல முடியல சார். அம்மாவோட வெற்றிடத்தை அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அடுத்து எந்த லீடர் வந்தாலும் நிரப்ப முடியாது. எங்கள் இது அம்மா அவர்கள் இருந்த இடத்த யாராலும் பூர்த்தி பண்ணவும் முடியாது. இப்போ இருக்கிற யாரும் இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இன்னைக்கு வர்ற காலத்தில் ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ இவங்கெல்லாம் கட்சி தான், கட்சியில் இருக்கிறாங்களே தவிர அம்மானுடைய அதிகாரம் இவங்களுக்கு வரக்கூடாது. இப்போதைக்கு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் இந்த பொறுப்பை நல்ல முறையில் நடத்தினார்னா மறுபடியும் அவருக்கு போட ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ ஜெயலலிதாவோட தோழி சசிகலாவுக்கு வாய்ப்பு அளிக்க இயலாது. அதனால் மீண்டும் அந்த அம்மாவோட கட்சி வேற ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நாங்கள் உதவி பண்ணுவோம். சசிகலாவுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். இது பொதுமக்களோட அறிவிக்கை.